மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவில் கருத்தர முக்கியத்துவம் வாய்ந்த குதிரை முகமும் குன்ம நோயும் நீங்க பெற்றோம். அபிஷேக கந்தனுக்கு பஞ்சரத பவனி ஒரு படியல்ல வந்து இவரை பார்த்தாலே ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க இன்னும் ஒரு தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். மாருத புரவிக வள்ளியினுடைய குதிரை முகமும் குன்ம நோயும் நீங்க பெற்றக்கூடிய அற்புதமான திருத்தலம் ஒன்றுக்கு இன்றைக்கு நாங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த கோயில்னு சொல்லி மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவில். குதிரை முகம் நீங்கியதுனால வந்து மாவிட்டபுரம் அப்படின்ற பெயர் வந்தது. அதே போல் காங்கேசன் என்பவர் அல்லது முருகனுடைய ஒரு பெயராக இருக்கிறது. முருகனை கொண்டு இறக்கக்கூடிய துறை இருக்கிறபடியாக காங்கேசன் துறை வந்துச்சு. பல்வேறுபட்ட அற்புதங்கள் வரலாற்று சிறப்புகளோடு தொடர்பு பற்றக்கூடிய ஒரு கோயில். பஞ்சரத பவனி அபிஷேக கந்தனுக்கு இன்றைய நாளில் மிகப்பெரிய தேர் திருவிழா நடக்க போகுது. நாளைய நாளில் இங்கே இருந்து கீரிமலை கண்டகி தீர்த்தத்துக்கு வந்து தீர்த்தமாட செல்கிற அற்புதமான விஷயம் ஆடி அமாவாசை விரதத்தோடு சேர்ந்து முதல் வந்து காமியோற்சவமாக இங்கே நடந்து கொண்டிருந்தது. கொடி இந்த கும்பாபிஷேகம் எல்லாம் நிகழாமல் அதுக்கு பிறகு கடந்த வருடம் கும்பாபிஷேகம் கண்டு மிகப்பெரிய சப்பரம் கண்டு இப்படியான பல்வேறுபட்ட சிறப்புகளோடு இன்றைய நாள் நடக்கக்கூடிய தேர் உற்சவத்தினுடைய பல்வேறுபட்ட காட்சிகளை இந்த விஷயத்தில் பார்க்க போகிறீங்க. இந்த கோவில் தொடர்பில் பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் கேட்டு எல்லாம் சொன்னால் பதிவு செய்கிறேன். இன்றைய நாளுடைய தேர் திருவிழாவினுடைய முக்கியமான காட்சிகள் வரப்போகிறது. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்து பாருங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. எப்படி காட்சி இருக்கிறது காங்கேசன்துறை வீதி வழியாக வருகிற போது மிக சிறப்பாக அந்த கோபுரம் எல்லாம் இருக்கும். அந்த கோபுரத்தோட தேர் நகர்கிற அந்த அற்புதமான காட்சி என்றது பெரிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். ஆன்மீகம் தரக்கூடியதாக இருக்கும். கோவில் முகப்பை போலவே முகப்புக்கு முன்னால் 5 தேர்கள் பஞ்சரதங்கள் பவனி வருகிற ஒரு அற்புதமான கோயில் தான் இந்த மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில். உள்ள பூஜை வழிபாடுகள் ஆரம்பமாக போகிறது. கொஞ்சம் வெள்ளனவாகவே இந்த வருடம் இந்த திருவிழா இடம்பெறது. நேற்று நாள் சப்பர திருவிழா. இந்த வாவணியில் சப்பரம் போன வருஷம் வந்து இது அருட்காட்சி கொடுத்திருந்தது. அல்லது மிகப்பெரிய சப்பரமாக உருவெடுத்து இந்த மாவை கந்தவள் பெருமானை சுமந்து வந்துடக்கூடிய அற்புதமான பாக்கியம் பெற்றிருந்தது. இங்கே தேர்கள் எல்லாமே தயாராக இருக்கிறது. காலை பொழுது ஒரு 7 மணிக்கு வசந்த பூசை எல்லாமே நடந்து இந்த சிறப்பான காட்சிகளோடு தேருக்கு முருகப்பெருமான் எழுந்தருளி வருகிற அந்த அற்புதமான தருணத்துக்காக ஏராளமான இங்கே காத்திருக்கணும். அதை விட உள்ளுக்கு ஏனைய வழிபாடுகள் எல்லாமே இடம்பெற்று பழமை மாறாத அந்த கோவில் வரலாற்று சிறப்பு அற்புதங்கள் நிறையவே இந்த கோவிலுக்கு தொடர்பில் இருக்கிறது. நிறைய வரலாற்று சார்ந்திடக்கூடிய விஷயங்களோடு இந்த கோயில் சிறப்பிக்கப்படுகிறது. பழமை வாய்ந்த ஒரு முருகன் கோவில். மாவட்டபுரம் என்ற பெயர் குதிரை முகம் நீங்கியது என்பதுதான். சோழ பேரரசி முருகப்பெருமானை வழிபட்டு முருகன் அருளால் வந்து குதிரை முகம் நீங்கி பேரழகு கொண்ட மானிட வாழ்வை பெற்றதாக வரலாறு கூறுகிறது. இதனால் வந்து மாவட்டபுரம் என்ற பெயர் பெற்றது. குதிரை முகம் நீங்க பெற்றமையால் இந்த இளவரசி மதுரையிலிருந்து சிற்பாச்சாரியர்களையும் பொருட்களையும் கொண்டு வந்து இந்த மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவிலை நிர்மாணித்ததாகவும் விக்கிரகங்களை உரிய முறைகளை பிரதிஷ்டை செய்தார் என்று சொல்லியும் கிறிஸ்துக்கு பின் 789 ஆவணி மாதம் ஆணி உத்திர நட்சத்திரத்தில் குடமுழுக்கு இடம்பெற்றதாகவும் இன்றைய கோவில் 17ஆம் நூற்றாண்டில் புதுப்பிக்கப்பட்ட தோட்டத்தில் உள்ளே காணப்படுகிற கற்பு கிரகம் பழைய வடிவத்திலேயே காணப்படுவதாகவும் வரலாறு சார்ந்திடக்கூடிய தகவல்களை இதில் அப்படியே குறிப்பிட்டிருக்கணும். கோவிலுடைய அந்த முன் மண்டபம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பழைய காலத்து அந்த தூண் மரபுகள் எல்லாவற்றையும் வைத்து எவ்வளவுதான் திருத்தி அமைக்கப்பட்டாலும் இந்த அழகும் பழமையும் தான் இந்த கோவிலுக்கு இன்னும் ஒரு சிறப்பை கொடுக்கிறது. உள்ளுக்கு முருகப்பெருமானுக்கு பூசை எல்லாமே ஆரம்பமாக போகிறது. முன்னே எவ்வளவு பக்தர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி தான் இதில் ஒரு இசை கச்சேரி வருடம் இடம்பெற்றது. உள்ள பூசை வழிபாடுகள் எல்லாம் முடிஞ்சு முருகப்பெருமான் பஞ்ச ரதங்களில் ஆரோகணிப்பதற்காக எழுந்து வருகிற அந்த அற்புதமான காட்சி யாக பூசை எல்லாம் முடிஞ்சுது. தொடர்ந்து பார்க்கலாம். கூடிய ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கும்.
முன்னே விநாயக பெருமான் வர பின்னாக பரிவார தெய்வங்கள் தவில் நாதஸ்வர கலைஞர்களுடைய மங்கள இசை முழங்க எவ்வளோ ஏராளமான பக்தர்கள் உள்ளே இருந்து வெளியில் வேண்டும். விநாயகர் முன்னே வர பின்னே முருகப்பெருமான் எழுந்து வருகிற அந்த பேர் அழகு காட்சி. தேரேறி வருவதற்கு ஆறுமுகன் திருநடனமிட்டு வந்து கொண்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சி. உள்வீதியில் பூசை வழிபாடுகள் யாகமெல்லாம் முடித்து காங்கேய பெருமான் எழுந்து வருகிறான். மாவட்டபுரத்தான் அற்புதங்கள் பல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தேருக்கு எழுந்தருகிற அற்புதமான தருணம். அசைந்து ஆடி வருகிற அற்புதமான காட்சி. பஞ்ச ரதங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பவனி வரப்போகிறது. அற்புதங்கள் பல நிகழ்த்துகிற இந்த மாவை கந்தன் மாருத புரவிகவல்லியினுடைய குதிரை முகம் குன்ம நோய் எல்லாமே நீங்க பெற்று வாழ்வு பெற்றதுனால சோழ இளவரசி கட்டி கொடுத்துடக்கூடிய ஒரு கோயில். இப்படி எண்ணற்ற வரலாறுகளுக்கு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியது. முருகப்பெருமானை அழைத்து வருகிற அந்த பெருவிரிப்பு தொண்டர்களால் கொண்டு போகப்படுது. பரிவார தெய்வங்கள் முன்னே வந்து காத்திருக்க ஆனந்த நடனத்தோடு வருகிறார் மாவட்டபுரத்தான் தேரேறி அருள் புரிவதற்கு. மன்றாடி மன்றாடி காலாதி காலமாக கந்தக்கடவுளே உங்களுடைய காலடியிலே விழுந்து கிடக்கிறோம் ஐயா. ஐயா வருகிறார் வருகிறார் மாவை கந்தன் வேற்றுவார் முருகனுக்கு முருகனுக்கு வேற்றுவார் முருகனுக்கு வேற்றுவார் முருகனுக்கு எல்லோரும் அரோகரா கோஷம் செய்ய வேற்றுவார் முருகனுக்கு பஞ்சரத பவனி இடம்பெற போகிறது. அழகான காட்சி. பஞ்ச ரதங்களும் அணிவகுத்திருக்கிறது. பாவை நகரம் விழாப்பாளத்தோடு காட்சி அளிக்கிறது. இந்த பேரழகு அப்பப்பா அப்பப்பா இந்த பேரழகு நாம் தொலைக்காட்சி அற்புதமான தவில் நாதஸ்வர கலைஞர்களுடைய மங்கள இசையோடு தேரேற ஆறுமுகன் பரிவார தெய்வங்களோடு பயணி வருகிற அந்த காட்சி. அற்புதமான அருட்காட்சி. பஞ்ச ரதங்களில் ஆரோகணிப்பதற்காக எழுந்து வருகிறார்கள் விநாயகன், முருகப்பெருமான், சிவன், அதே மாதிரி தான் ஆறுமுகன்.
பக்தர்களுடைய திருத்தோள்களில் சுமந்து வருகிற அந்த காட்சி வருடத்தில் ஒரு முறை காண்கிற பெரும் காட்சியாக நாளைய நாளில் கண்டகி தீர்த்தத்துக்கு போவார்கள். ஒவ்வொரு கந்தனுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. இந்த மாவட்டபுர கந்தனை பொறுத்தவரை அபிஷேக கந்தன் என்பது சிறப்புக்குரிய பேராக இருக்கிறது. மாவை ஆதீன பேரரசு ரத்னசபாபதி குருக்கள் அவர்கள் தொடர்ச்சியாக மிக நேர்த்தியாக நிர்வகிக்கப்படுகிற ஒரு அருட்சிறப்பு மிக்க கோயிலாக இந்த மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில் இருக்குது. இப்படி அழகனுடைய அந்த காட்சி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அன்னதான கந்தன், அதே மாதிரி தான் அலங்கார கந்தன், இவர் அபிஷேக கந்தன். அபிஷேகம் விரும்பி உரைகிற வேண்டுகிற ஒரு கந்தன் தேரறி வருவதற்கு இப்போது வருகிறார். இந்த இடங்கள்லாம் ஒரு காலத்தில் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் யாருமே வர முடியாமல் இருந்தது. மிக நீண்ட காலம் பல்வேறுபட்ட போராட்டங்களுக்கு பிறகு மக்கள் வந்தார்கள். கந்தன் எழுந்தான், அழகிய பெருங்கோவில் கொண்டான். இப்போது தேருக்கு சுவாமிகள் ஆரோகணிக்கிற அற்புதமான காட்சி. இதே போல தான் நாளைக்கும் இருக்கும். இங்கே இருந்து வரிசையாக பக்தர்களுடைய தோளில் கண்டகி தீர்த்தத்துக்கு சுவாமி போவார். சுவாமி போய் வரைக்குள்ள வந்து மாட்டு வண்டியில் வருகிற அந்த சிறப்பு, மாடுகள் எடுத்து வருகிற பெரிய வண்டில் அது ஒரு வித்தியாசமான நிகழ்வாக இருக்கும். கண்டகி தீர்த்தத்தான் நீராடுகிறது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் எல்லாமே ஒரு கோவிலில் சிறப்பு பெறுகிறது. அந்த அடிப்படையில் இங்கேயும் இப்படியான சிறப்பு மிக அதிகமாகவே இருக்கிறது. தேர் ஏறுவதற்கு இழந்து வருகிற வேளையில் தேர்முட்டி இந்த படியெல்லாம் பாருங்க. ஒவ்வொரு படியெல்லாம் வந்து தேங்காய்கள் வைக்கப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் சுவாமி தேருக்கு ஏறுற வேளையில் வந்து இது அடித்து உடைத்து தான் அப்படி ஏறப்படும். Money, but you
சன்னிதானம் ஆரூகோவரே ஆதிரை நாளா. கருத்திர முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டபுரம் கந்த சுவாமியாருடைய தேர் திருவிழாவிலே கூடியிருக்கிறோம். சோழ மன்னர் காலத்திலே இளவரசியாக இருந்த மாருத புரவிகவல்லி தன்னுடைய சரீரத்தில் ஏற்பட்ட குதிரை முகத்தை மாற்றுவதற்காக கீரிமலை கண்டகி தீர்த்தத்திலே நீராடி அருள் பெற்றதற்கு நினைவு சின்னமாக இந்த பெருங்கோயிலை அமைத்தாள். பல கோபுரங்களோடு இருந்த கோயில் போர்த்துகேயர் காலத்திலே அழிக்கப்பட்டு அதற்கு பின்பு ஒல்லாந்தர் காலத்து நிறைவு பகுதியிலே அரச குடும்பத்து சிவாச்சாரியர்கள் இந்த கோயிலை மீண்டும் கட்டி எழுப்பினர். இன்று இந்த கோயில் நல்ல முறையிலே வளர்க்கப்பட்டிருக்கின்றது. அழகான புதிய தேர், உயர்ந்த சப்பரம், ராஜ கோபுரங்களோடு காட்சியளிக்கிற இந்த கோயிலை மகாராஜ ஸ்ரீ ரத்ன சபாதி குருக்கள் அவர்கள் ஆற்றுப்படுத்துகிறார்கள். அபிஷேக கந்தன் என்று போற்றப்படுகின்ற மாவட்டபுரம் கந்த பெருமானுடைய சன்னிதானத்திலே எந்த நாளும் அபிஷேகங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும். எனவே இந்த பழம்பெரும் கோயிலுடைய தேர் திருவிழா எங்கள் நாட்டிலே அமைதியை உருவாக்க வேண்டும், நீதியை உருவாக்க வேண்டும், எல்லா மக்களும் நிம்மதியாக வாழக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் என்று நாமும் பிரார்த்திக்கிறோம். நான் ஆரம்பத்திலேருந்து இப்போ வரையும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், பஞ்சரத பவனி என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு 4 தேர் தான் வருதுன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆரம்பத்தில் பஞ்சரதங்கள் இருந்தாலும் அது இந்த யுத்த காலம், அதுக்கு பின்பற்றக்கூடிய காலம், இந்த கோவில்கள் எவ்வளவு இன்னல்களுக்குள்ளே இந்த ஆயுதப்படைகளால் உட்படுத்தப்பட்டதுன்றது வரலாறு எல்லாருக்குமே தெரியும். அது எரித்து அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய துயரமான வரலாறும் இந்த மாவட்டபுரத்துக்கு இருக்குது. இன்றைக்கு 4 தேர்கள் வந்தாலும் ஆரம்பத்தில் பஞ்சரதங்கள் பவனி வந்த அற்புதமான ஒரு தலம். முதலாவது தேர் இப்போ நகர ஆரம்பித்திருக்கிறது. அடுத்தடுத்த தேர்கள் அப்படியே இங்கே காத்திருக்கிறது. பெரும் தேரும் இந்த காட்சியும் மக்களுடைய பெருமெண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் நேற்றோடு இருக்கக்கூடிய பெரும் சப்பரம். ஆணவமலம் அகட்டுகிற ஒப்பற்ற விஷயத்தை குறிப்பதான் இந்த சிதறுதங்க அடிக்கிறது என்று சொல்லி, இதை தலைக்கு மேலே அடியக்கூடாது, கீழே தான் கல்லில் போட்டு அடிக்கணும். இருக்கக்கூடிய ஆணவமலம் உள்ள மழை நீர்கள் எல்லாம் வெளியேற்றம் பண்ணணும் என்று சொன்னால் இந்த சிதறுதங்க என்னுடைய தத்துவமாக இருக்கிறது. உள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமா சேர்ந்து இப்படியான விஷயத்தை செய்வினோம். தேர் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இதில் சிதறுதங்க அடித்து இப்போது இந்த தேர் பவனி ஆரம்பித்து வைக்கப்பட இருக்குது. பெருங்கூட்டத்தோடு இந்த மாவை கந்துவேல் பெருமான் தேரறி வரப்போகிறான். இன்னும் சொற்ப வேளையில் முன்னாக தேர்கள் நகர்ந்து சென்றக்கூடிய வேளையில் ஏராளமான பக்தர்கள் இப்போ இங்கே இருக்கிறோம். சிதறுதங்காய் இதில் அடித்து உடைக்கப்படுகிறது. அடுத்த தேரும் இருப்பிடத்தை விட்டு நகர்ந்து புறப்பட்டு செல்கிறது. இனி மாவை கந்துவேல் பெருமானை ஏற்றக்கூடிய தேர் தான் நகர வேண்டி இருக்கிறது. மாவை கந்தனை இழுத்து வரப்போகிற தேருக்குரிய வடம் வருகிறது. ஊர் கூடி தேர் இழுக்கிறது என்பதுதான் இந்த தேர் திருவிழாவினுடைய சிறப்பான ஒரு விஷயம். எல்லாருமே ஒன்றுபட்டு ஒற்றுமையாக இருப்பதைத்தான் இந்த ஆலய மகோற்சவங்கள் எங்களுக்கு வழிபாடாக வழக்காராக சொல்லித் தருகிறது. தேர் அசைய போகிறது. இதுக்குத்தான் காத்திருந்தார்கள். ஒரு பக்கம் பார்த்தா 75 அடி உயரமான சப்பரமும் 45 அடி உயரமான முகத்தேரும் மாவை கந்தனை சுமந்து வருகிற பெரும்பேறு பெற்றவை. பெருங்கூட்டம் ஒன்று வடம் பிடித்து இந்த மாவை கந்துவேல் பெருமானை இழுத்து வருகிற தேரில் இந்த பக்கம் ஏனைய தேர்கள் பரிவார மூர்த்திகளை சுமந்து செல்கிறது. இந்த வடங்கள் பிடித்து இழுத்து வருகிற இந்த பக்தர்களுடைய அந்த திருக்கைகளால் முருகன் இப்போது வீதி விளம்பர ஆரம்பித்திருக்கிறான்.
கந்தனை வந்து தரிசித்தது பெரிய ஒரு பெரும்பேறு. வரும்பொழுது ஒரு கோபுர வாசலில் வர சண்முக பெருமான் மகாவல்லி கஜாவல்லி சமேத சண்முக பெருமானாக வந்தார். அவரை அன்றைக்கு தோளில் கொடுத்து அவரை கொண்டு தேர்மூட்டியில் ஏற்றினது வாழ்க்கையில் கிடைச்ச பெரும் பேர். எப்படி விசேஷமான ஆள் இவர்? அப்பா இவர் அபிஷேக கந்தன். இவருக்கு திருவிழா வருஷம் முழுக்க இவருக்கு அபிஷேகம் 108 சங்க அபிஷேகம் நபனாபிஷேகம் அபிஷேக கந்தனாக இவர் இருக்கிறார். நல்லூரான் அலங்கார கந்தன், கந்தமணத்தான் கற்பூர கந்தன், கதிர்காமத்தான் காவடி கந்தன். அதே மாதிரி செல்வ சின்னதியான் அன்னதான கந்தன். அன்னதான கந்தனோட அவன் கல்யாண கந்தனாக இருக்கிறான். நல்லூர் கந்தன் இப்போ அங்க பிரதர்ஷன கந்தனாகவும் நடத்தி கொண்டிருக்கான். இப்போ ஆறுபட வீட்டில் அவன் தான் அங்க பிரதர்ஷனை பேர் போனவன். இங்கே அங்க பிரதர்ஷனை ரோட்டு அங்கே மணல் அங்க பிரதர்ஷன கந்தனுக்கு அவன் பேர் போயிருக்கிறான். அந்த வகையில் இந்த ஆறுபட வீட்டில் முதலாவதாக கொடியேறினது கந்தவனத்தான், ரெண்டாவது கதிர்காமத்தான், இப்போ மாவட்டவரத்தான், இப்போ செல்வ சின்னதியான் நாளை கொடியேற போகிறான். இது முடிய நல்லூர் நகர போகிறான். மண்டூர் மாறிட்டான். மண்டூர் கந்தனம் பிரசித்தி பெற்ற ஆலயம். அந்த வகையில் ஆறுபட வீட்டில் ஒவ்வொருத்தரும் கொடியேறாங்க. முதலாவதாக கந்தவனம், கடைசியாவது நல்லூர் நினைக்கிறான். அந்த வேறு கப்பல் விளையாட்டு அப்படி இந்த பிரம்மாண்டமான கோயில் ஒரு அரச கோயில், அரசண்ட ஒரு ராஜ கோயில். இது கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் பழமையானது. அந்த வரலாற்றை இன்றைக்குமே பேணி ஆவணப்படுத்தி வச்சிருக்கணும். அந்த வகையில் எங்களை ஆவணப்படுத்தலாம் எங்களுக்கு முக்கியம், எங்களோட சமயத்துக்கு தமிழுக்கு. அந்த வகையில் ஆவணப்படுத்தி வச்சிருக்கணும். எவ்வளோ விசேஷமான மாவட்டம் சார்? இன்றைக்கு வந்து இவரை பார்த்தாலே இன்றைக்கு வந்து அவற்றை வரலாறு வந்து காங்கேசன் துறையாக ரங்கினது. அதான் அவன் பேர் காங்கேயன் என்ற பேர் வந்தது. காங்கேயனில் வந்து ரங்கினபடியாக காங்கேசன் துறையாக மாறினது. அந்த வரலாற்றோட போன முறை நல்ல சம்பவம் நடந்தது ஒரு கப்பல் திருவிழா. அந்த வரலாற்றை ஆவண ரீதியாகவும் நிகழ்வு ரீதியாகவும் செய்யணும். அதாவது ரங்கி நடத்துல கப்பல் திருவிழா, நைனாதீவில் பாம்பு சுத்தின கல், கருடன் இருந்த கல் உற்சவம் நடக்குது. நாகர்கோயிலில் பாம்பில் போனபடியா கப்பல் திருவிழா. அந்த வகையில் மாவட்டப்படுத்தான் நாளண்டைக்கு காங்கேயன் துறையில் கப்பல் திருவிழா செய்ய போகிறான். அந்த வகையில் அவன் பெருமை சாற்றான். நேற்றைய தினம் ஒரு முக்கிய சம்பவம் இந்த சப்பர திருவிழா. ஒரு வருடத்துக்குள்ளே இந்த ஆலயம் வந்து ஒரு பிராமண அவர்களுடைய சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட ஆலயம். அவருடைய மதிப்பீட்டுக்கு அமைவாக இந்த சப்பரம் ஒரு அன்பரால் செய்யப்பட்டு போன முறை சப்பரம் இடம்பெற்றது. இன்னப்படுத்த மட்டும் இங்கே உள்ள சப்பரத்தில் இதுதான் பெரிய சப்பரமாக இருக்கு. இப்போ அந்த வகையில் நேற்றைக்கு இரவு வந்து பேர கொடுத்து வைக்கவில்லை. இன்றைக்கு வந்திருக்கிறேன். 45 அடி உத்தரத்தேர். தேர் கூட சிற்பத்தேர், உள்ளுக்குள்ள சிற்பங்கள் ஒவ்வொரு வரலாற்றை பறைசாற்றி கொண்டிருக்கு. இவ்வாறான சித்திரத்தேர். அதே வேளையில் இந்த சித்திரத்தேர் என்று சொன்னாலும் மேலுக்கு சீலை கட்டி இருக்கு. அதாவது கட்டுத்தேர்ன்ற அம்சத்தை கொண்டிருக்கு மேல் பக்கம். அந்த வகையில் ரெண்டும் கலப்பு ஹைபிரிட் தேர் மாதிரி இருக்கின்றது. அந்த வகையில் இந்த முருகப்பெருமானை தரிசித்ததும் இன்றைக்கு தூக்க கிடைச்சதும் வாழ்க்கையில் கிடைச்ச பெரும் பேரப்பா. சரி, முன்னுக்கு பேரிகை முழங்க அதுக்கு பின்னாகத்தான் தேர்கள் ஒவ்வொன்றுமே விளம்பரம் போகிறது. முன்னுக்கு சுவாமிகளுடைய தேர் சென்றது, பின்னுக்கு வந்து முருகப்பெருமான் வருகிற அந்த 45 அடி உயரமான உத்தர தேர் இப்போது சப்பரத்துக்கு பக்கத்தில் கோயிலுடைய முகப்பில் இருக்குது. முன்னே திருப்பணி உண்டியல் வர, பின்னாக வேல்பெருமானை முருகப்பெருமானை இந்த மாவட்ட கந்தனை சுமந்து 45 அடி உயரமான உத்தர தேர் பவனி வருகிறது. இந்த தேரினுடைய சிறப்புகள் வார்த்தையால் சொல்ல முடியாது. 45 அடி உயரமான இந்த உத்தர தேரில் எவ்வளவு ஆயிரக்கணக்கான சிற்பங்கள், அவ்வளவும் தத்ரூபமாக செதுக்கப்பட்டிருக்குது. திரும்புகிற திசையெல்லாம் ஏராளமான சிற்பங்கள்,
இந்த தேருக்குரிய பெருமதியையும் அதனுடைய சிறப்பையும் வலியுறுத்துகிறது. தேர்லேயே வெவ்வேறுபட்ட புராண கதைகள், இதிகாச கதைகள் எல்லாமே சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து நாங்கள் நிறைய இடத்துல கேட்டுக்கிறோம். எப்படி இருக்குது முருகப்பெருமானுடைய தேர் இருக்கிற இந்த காட்சி? கோபுரம் வானுயர் நிற்பது போல தேர்னுடைய முடியும் வான் நோக்கி நிற்கிறது. அவ்வளோ ஒரு தத்ரூபமான காட்சி. இந்த வேளையில் மிக ஏராளமான பக்தர்களோடு கோவிலுடைய முன்புற பகுதியிலிருந்து காங்கேசந்துறை வீதி நோக்கி தேர் நகர்கிறது. பஞ்சரதங்கள் பவனி வருகிற அற்புதமான நாள். நாளைக்கு ஆடி அமாவாசை. இந்த சுவாமிகள் இவ்வளவு பேரும் பக்தர்களுடைய தோளில் இங்கிருந்து கண்டகி தீர்த்தம் கீரிமல்ல அதுக்கு வந்து போவினம். அங்கே பிதர்களுக்குரிய கடன்களை நிறைவேற்றுவதற்கு மிக ஏராளமானவர்கள் வருவார்கள். வாழ்கிற வழிகளையும் வழக்காறுகளையும் சமயம் சொல்லி கொடுத்துருக்கிறது. அப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டதில் ஏராளமான நேர்த்திகள். பின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பஜனை, அங்க பிரதர்ஷனை, இவ்வளவு ஆயிரக்கணக்கான பக்தர்களோடு இந்த மாவட்டபுரத்தான் தேரேறி வருகிறான். முன்னே விநாயகர், இனிய தெய்வங்கள் பின்னாக அணிவகுத்து தேர் பவனி நிகழ்கிறது.